தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த வரி விதிப்பு முறை எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்தும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான், தென்கொரியாவுடன் சேர்ந்து வங்கதேசம் உள்ளிட்ட 12 நாடுகளை குறிவைத்து வரி விதிப்பு முறையை அமல்படுத்துவதாக தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்தில் தெரிவித்துள்ளார். புதிய வரி குறித்து ஜப்பானிய பிரதமர் ஷிகரு ஷிபா மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஆகியோருக்கு அனுப்பிய கடிதங்களின் நகல்களையும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதாவது ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட 12 நாடுகளின் அனைத்து வகையான பொருட்களுக்கும் தனித்தனியாக 25% வரி விதிக்க முடிவு செய்துள்ளோம். அந்த நாடுகளுடன் அமெரிக்காவிற்கு உள்ள வர்த்தக பற்றாக்குறை ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்கு தற்போது விதிக்கப்பட்ட 25% வரி என்பது மிகவும் குறைவு எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் வரிகளை அதிகரிக்க நீங்கள் முடிவு செய்தால் மேலும் வரி உயர்வை நீங்கள் சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் பிற நாடுகளின் தலைவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். போஸ்னியா ஹெர்சகோவினா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், செர்பியா, இந்தோனேசியா, துனிசியா, மியான்மர், தென்னாப்பிரிக்கா, கஜகஸ்தான் மற்றும் மலேசியா போன்ற நாடுகள் இதில் அடங்கும். 25 முதல் 45% வரை வரிகளை இந்த நாடுகளின் மீது ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். புதிய வரி விதிப்பு நடைமுறைகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் பொருட்களை உற்பத்தி செய்தால் ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகள் அவர்கள் மீது செலுத்தப்பட்ட வரிகளை தவிர்க்கலாம் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தேவையான அனைத்து ஒப்புதல்களையும் விரைவுபடுத்த அமெரிக்கா உதவும் என ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். யுஎஸின் ட்ரேட் டேட்டாவில் இருக்கும் தகவலின்படி ஜப்பான் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு 148 பில்லியனுக்கும் அதிகமான பொருட்களை அனுப்பியிருக்கிறது. ஜப்பான் அமெரிக்காவின் 5வது பெரிய இறக்குமதி சப்ளையராக இருக்கிறது. தென்கொரியாவும் இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.